வாருங்களே இறை சாட்சிகளே, ஆலயம் வாருங்களே. இறைவனிலே நாம் இணைந்திடவே மகிழ்வுடன் வாருங்களே. வாருங்களே இறை சாட்சிகளே, ஆலயம் வாருங்களே. இறைவனிலே நாம் இணைந்திடவே மகிழ்வுடன் வாருங்களே. வருவோம் வருவோம் ஆலயம், பெறுவோம் அவரின் அருள்வரம். வருவோம் வருவோம் ஆலயம், பெறுவோம் அவரின் அருள்வரம். வாருங்களே இறை சாட்சிகளே, ஆலயம் வாருங்களே. ஆவியின் கோடைகளை பெற்றுக் கொள்வோம், அன்பெனும் ஆடையை அணிந்து கொள்வோம். ஆவியின் கோடைகளை பெற்றுக் கொள்வோம், அன்பெனும் ஆடையை அணிந்து கொள்வோம். இருப்பதை பிறருக்கு பகிர்ந்தளிப்போம், ஆதி கிறிஸ்தவத்தால் வாழ்ந்திடுவோம். வாழ்வின் துன்பங்கள் வந்தாலும் இறை வாழ்க்கையில் பலம் பெறுவோம். நல்ல விதையாய் மண்ணில் மடிந்து பன்மடங்கு பலன் தருவோம். வருவோம் வருவோம் ஆலயம், பெறுவோம் அவரின் அருள்வரம். வருவோம் வருவோம் ஆலயம், பெறுவோம் அவரின் அருள்வரம். வாருங்களே இறை சாட்சிகளே, ஆலயம் வாருங்களே. இறைவனிலே நாம் இணைந்திடவே மகிழ்வுடன் வாருங்களே. வாருங்களே இறை சாட்சிகளே, ஆலயம் வாருங்களே. இறைவனிலே நாம் இணைந்திடவே மகிழ்வுடன் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமர்வோம், எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் முதலின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய்தை தொடர்மை அணிக வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய தொப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபணிகளிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்துக்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இல்லாமல் இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனங்கள் 4-6 மற்றும் 8-10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடம் கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூட்டத்தில் அரச மகன் மல்கியாவுடன் சொந்தமான பாழ்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினான். எபேது மேலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் அந்நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மேலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல், இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றில் நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40, இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 17. பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலுண்டிருக்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நாம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். நானோ ஏழை எளியவன், என் தலைவரின் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பு, என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், விரைந்து வாரும். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 49 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று ஆண்டின் பொதுக்காலம் எத்தனாவது ஞாயிறு? 20வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நற்செய்தி பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தைகள் ரொம்ப அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற வார்த்தைகள். ஒன்று, அமைதி ஏற்படுத்துவா வந்தேன் என்று நினைக்கிறீர்கள். எதுக்கு வந்திருக்கிறேன்? பிளவை உண்டாக்கவே வந்திருக்கிறேன். இந்த பிளவு எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பத்தில் 5 பேர்னா 2 பேர் 3 எதிராகவும், 3 2 எதிராகவும், 2 3 எதிராகவும் இருப்பார்கள். மகன் தந்தைக்கு எதிராகவும், தந்தை மகனுக்கு எதிராகவும் இருப்பார். மகள் தாய்க்கு எதிராகவும், தாய் மகளுக்கு எதிராகவும் இருப்பார். மாமியார் மருமகளுக்கு எதிராகவும், மருமகள் மாமியாருக்கு எதிராக, இது கரெக்டாக நான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு முதல்ல பிளவை உண்டாக்கவே வந்தேன். இரண்டாவது, நான் பெற வேண்டிய திருமுழுக்கு இன்னொன்று இருக்கிறது. அப்போ பெற்ற திருமுழுக்கு என்ன? அதுக்கு அர்த்தம் இல்லையா? அப்போ உண்மையான திருமுழுக்கு இல்லையா? நான் பெற வேண்டிய திருமுழுக்கு இன்னொன்று உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக, நான் தீ மூட்டவே வந்தேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? நல்லா சொல்லாமே, எதற்கு வந்திருக்கிறேன்? இதை பார்த்தா பயமாக இருக்கும். தீ மூட்ட வந்தேன், இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டும், அல்லது நான் பிளவு உண்டாக்கவே வந்தேன்னா பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். ஆனால் புரிந்து கொண்டால் இது எளிதாக இலகுவாக இருக்கும். தீ மூட்டவே வந்தேன். தீ என்பது நம்முடைய விவிலியத்தில் இறை பிரசன்னத்தை வெளிப்படுவதாக இருக்கிறது. மோசே காட்சி காணும் பொழுது தீப்பிழம்பாக, முச்செடியிலே தீப்பிழம்பாக இருந்த அந்த பிரசன்னத்திலே கடவுளை காணுகிறார். எலியாவுக்கும் பாகால் இறைவாக்கினர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது எலியா இறைவேண்டலை எழுப்புகிறார். ஆண்டவர் மேலிருந்து அப்படியே இறங்கி அங்கே அவருடைய பலி ஏற்றுக்கொள்கிற தான் உண்மை கடவுள் என்பதை நிரூபிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் வழிநடத்தும் பொழுது நெருப்பு தூணாக வழிநடத்துகிறார். பெந்தகோஸ்தே அனுபவத்தின் போது பிளவுண்ட நாவுகளாக இறங்குகிறார். அப்படி இறங்கும் பொழுது இங்கே பார்க்கும் பொழுது நான் தீ மூட்டவே வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 27வது இறைவசனத்தில் ஆக பார்க்கும் பொழுது அவர் கையிலே சுலகையை கொண்டிருப்பார். யோவான் சொல்லுவார், திருமுழுக்கு யோவான், கோதுமை மணிகளையும் பதரையும் தனியாக பிரித்தெடுப்பார். கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார், பதரையோ அழியா நெருப்பில் சுட்டெரிப்பார். அப்படின்னா என்னென்னா, இந்த நெருப்பு தீர்ப்பை குறிக்கிற நெருப்பு. தீர்ப்பு உண்டாக்க நான் வந்திருக்கிறேன். தீர்ப்பு இது நடந்து கொண்டிருக்கிறது. அது சொல்லும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய கண்களில் பார்க்கும் பொழுது அநியாயங்களும் அக்கிரமங்களும் வாழ்வதாக, அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஜெயிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லோருக்கும் தீர்ப்பு உண்டு. அதனால் நிறைய நேரங்களில் எப்போ வர அப்போ பார்த்துக்கலாம், அப்போ தயாராக இருக்கலாம், அப்போ நினச்சிக்கலாம், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழக்கூடாது. தீர்ப்புக்காக தயாராக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை இந்த முதல் பகுதி சொல்லுகிறது. இரண்டாவது, திருமுழுக்கு. இன்னொரு திருமுழுக்கு உண்டு.
திருமுழுக்குன்றதை எதை குறிக்கிறார் அப்படின்னு சொன்னால் தம்முடைய துன்பத்தை, மரணத்தை, இறப்பை குறித்து சொல்கிறார். அதன் வழியாகத்தான் உயிர்ப்பு. முதல்ல தீ மூட்டவே வந்தேன் எதை பற்றி சொல்கிறாரு? எதை குறிக்கிறது? மைக் கேட்குதா? கேட்கலையா? ஓகே. தீ மூட்டவே வந்தேன்னா எதை பற்றி சொல்லுகிறார்? தீர்ப்பு வழங்குவதை பற்றி சொல்கிறார். ரெண்டாவது, திருமுழுக்கு என்பது அவர் படப்போகிற இறப்பு, மரணம், அதன் வழியாக கிடைக்க போகிற உயிர்ப்பு. நம்ம மார்க்கு நற்செய்தியில் 10வது அதிகாரம் 39வது இறைவசனத்தில் நீங்கள் படிக்கிறேன்னா, ஜெபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவருடைய தாயார் கேட்பாங்க, உங்களுடைய வலப்புறத்தில் ஒருவரும் இடப்புறத்தில் ஒருவரும் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் குடிக்கிற துன்பக்களத்தை உங்களால் குடிக்க இயலுமா அப்படின்னு சொல்லி இயேசு கேட்பார். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், இயலும், குடிக்க முடியும். அதே போல் அவர்கள் துன்பத்தை மேற்கொண்டார்கள், மறைசாட்சிகளாக மரித்து போனார்கள். இந்த துன்பத்தை குறிப்பது தான் இரண்டாவது சொல்லப்பட்ட செய்தி. அதாவது இன்னொரு திருமுழுக்கு என்பது துன்பத்தின் வழியாகத்தான் வாழ்வு உண்டு. எப்படி நீரினால் கழுவப்பட்டு திருமுழுக்கு அடைகிறோமோ அப்படியாக துன்பத்தினால் கழுவப்பட்டு உயிர்ப்பை அடைதல் தான் இரண்டாவதாக சொல்லப்பட்டது. மூன்றாவதாக சொல்லப்பட்டது, நான் அமைதியை உண்டாக்க வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், பிளவை உண்டாக்கவே வந்தேன். இன்றைக்கு முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து வாசிக்கிறோம். எரேமியா இறைவாக்கினர் அங்கே யூதா மக்கள் மெசபடோமியா என்கிற ஆறு இருந்தது. அந்த ஆறில் பாபிலோனியர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். பாபிலோனிய படைகள்லாம் மிக வலிமை வாய்ந்த படைகளாக இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நாடாக சென்று எங்களுக்கு அடிபணிகள் கேட்குறாங்க. அப்படி யூதா நாட்டிற்கு வரும்பொழுது எங்களுக்கு அடிபணிகள் சொல்லும் பொழுது இவங்க யாரும் ஒத்துக்கல. அங்கிருந்த அரசி அங்கே சிதேக்கியா என்கிற அரசனிடம் சொல்லி எகிப்து அரசனிடம் உதவி கேட்போம், இவர்களை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அரசி சொல்கிறாரு. ஆனால் இறைவாக்கினர் சொல்கிறார், வேணாம், நீங்கள் வணங்கி போய்விடுங்கள், பணிந்து போய்விடுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் சிக்கினீங்கன்னா ரொம்ப நாள் அடிமைத்தனத்தில் இருப்பீங்க. அதே போல் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இவருடைய பேச்சை யாரும் கேட்கல. ஆனால் இவர் என்ன சொன்னாங்கன்னா, இவரை தேச துரோகி, இவனை மாதிரி ஒரு துரோகி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை பாழும் கிணற்றிலே தள்ளுகிறார்கள், இறக்கிறார்கள். அப்படி இறக்கும் பொழுது மீண்டும் ஒரு கட்டளை வந்து அவரை மீண்டும் மேலே ஏற்றுங்க அப்படி சொல்லி வரும் பொழுது இங்கே அங்கே நாடு இரண்டு மனநிலையோடு இருக்கிறது. ஒன்று இறைவாக்கினர் எரேமியாவுக்கு எதிராக, இன்னொன்று இறைவாக்கினர் எரேமியாவுக்கு சார்பாக. அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு சார்பாக. இறைவாக்கினர் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் இப்போ போனீங்கன்னா நடுநாள் நீங்கள் அடிமைகளாக வாழ்வீங்க, அதனால் நீங்கள் பணிந்து போய்விடுங்கள், அது ஒரு டெக்னிக்காக போயிடுங்க அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்கல, அவரை துரோகியாக பார்க்குறாங்க. நிறைய நேரங்களில் இந்த இரண்டு பகுதிகளாக பிரிவது தான் இன்றைக்கு பிளவு என்கிறார். நான் சொல்கிறது நல்லவற்றை கேட்பவர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, கேட்காதவங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்க. அதனால் இரண்டு பகுதிகளாக இருக்கும். இது பிளவாகத்தான் இருக்கும் என்பதை தான், ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு எதிர்மாறாக ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக நல்லவற்றை பின்பற்றினால் நீங்கள் ஒன்றாக இருக்க முடியாது என்பதை சொல்கிறார். ஏனென்றால் நல்லவற்றை பின்பற்றாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அங்கே இரண்டு பகுதிகளாக இருந்தது. ஒன்று யூதர்கள், இன்னொன்று யூத கிறிஸ்தவர்கள். யூதர்கள் கடவுளுடைய அவங்களுக்கு யூதர்கள் எப்போதுமே யூத கிறிஸ்தவர்களை சேர்ப்பதில்லை, எதுக்குமே சேர்க்க மாட்டாங்க. அவங்க உறுப்பினர்களாக ஏற்க மாட்டாங்க, விழாக்களில் கலந்து கொள்ள முடியாது, ஜெபங்களில் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இரண்டு பகுதிகளாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்திலே ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் கண் முன்னே கடவுளை கண்கொண்டு நீங்கள் ஓடுங்கள், அது ஓட்டப்பந்தயம் மாதிரி ஓடிக்கொண்டே இருங்கள். உலகளாக உங்களை சுற்றி எல்லா அபிரகாம் முதல் எல்லா சாட்சியங்களும் உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள், உங்களுக்காக இருப்பார்கள், உங்களுக்கான பிரச்சனையை பற்றி யோசிக்காதீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு இரண்டாவது வாசகம் சொல்லி தருகிறது. ஆக முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், மூன்றாவது வாசகம், இதை மூன்றையும் நம்ம கலந்து பார்க்கிற பொழுது மூன்று விஷயங்களை கடவுள் ரொம்ப அழகாய் சொல்லி தருகிறார். ஒன்று, நல்லவற்றை செய்யும் பொழுது பிளவுகள் இருக்கும், இரண்டு பகுதிகளாக பிரியும். ஒருவர் நல்லவருக்காக பேசுவார், இன்னொரு நல்லவருக்கு எதிராக பேசுவார். அவங்க பேசுறதுல நியாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ரெண்டாகத்தான் இருக்கும். என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறார்களே, நியாயம் தர்மலாம் இல்லையா அப்படிலாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஏன்னா இது இரண்டாகத்தான் இருக்கும். தீமைக்கு எதிராக ஒரு சில பேர் இருப்பார்கள், நன்மைக்கு எதிராக ஒரு சில பேர் இருப்பார்கள். ஆக இரண்டாகத்தான் இருக்கும். இரண்டாவதாக இருக்கும் பொழுது நாம் பல வழிகளை பெற்றுத்தான் ஆக வேண்டும். எரேமியா எப்படி கிணற்றில் தள்ளப்பட்டாரோ அப்படியாக பல வழிகளை பெற்றுத்தர வேண்டும். அதை தான் ஆண்டவர் திருமுழுக்கு என்று சொல்கிறார். இந்த திருமுழுக்கு இன்னொரு திருமுழுக்கு, இதன் வழியாக நாம் உயிர்ப்பை பெறுவோம் என்று சொல்கிறார். மூன்றாவதாக அடுத்த பக்கம்
ஒரு 2 பக்கம் முதல்ல 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று நல்லவர்கள், இன்னொன்று தீமை செய்பவர்கள். நன்மை செய்பவர்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஏன்னா அவங்களுக்கு குரலை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது. தீமை செய்பவர்களுக்கு எப்போ அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க நினைக்க தேவையில்லை. தீ மூட்டவே வந்தேன், அங்கே அவர்களுக்கு தீர்ப்பு இருக்கிறது, கோதுமை மணியும் பதர்களையும் பிரிப்பது போல் அவர்களை பிரித்தெடுப்பேன் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கு தான் இன்றைக்கு சொல்லித் தருகிறது. ஆக இன்றைக்கு இறை வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகளை ஆய்ந்து உணர வேண்டும். கடவுளுக்கு எத்தனை பேர் நம்ம சார்பாக இருக்கிறோம்? கடவுளுடைய மனநிலையோடு எத்தனை பேர் இருக்கோம்? கடவுளுக்கு எப்படி பயந்து வாழ்கிறோம்? இன்றைக்கி நம்ம நிறைய கேள்விகளை நமக்குள்ளாக ஏற்படும். 15ஆம் தேதி கடன் திருநாளை கொண்டாடினோம். கடன் திருநாள் எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்தோம்? எத்தனை பேர் ஆலயத்திற்கு வந்தோம்? எத்தனை பேர் அந்த நேரத்தில் வீட்டில் நல்லா படுத்து தூங்கணும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு அந்த அக்கறை உண்டா? கடன் திருநாள், கடவுளை காண வேண்டும், கடவுளுக்கான நாள், கடவுளை சந்திக்க வேண்டும், நன்மை உணவு. எத்தனை பேருக்கு அந்த ஒரு பயம் இருந்தது? இல்லை. இன்றைக்கு கடவுளை பற்றி அக்கறை இல்லை. மறைக்கல்விக்கு இன்றைக்கி எத்தனை பேர் பெற்றோர்கள் தைரியமாக அனுப்புகிறாங்க? எத்தனை பேர் பிள்ளைகள் மறைக்கல்வியை பெற்றுக்கொள்ள அனுப்புகிறாங்க? இன்றைக்கு பிள்ளைகள் மறைக்கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை இல்லை. அதை பற்றி அதை உதாசீனப்படுத்துகிற ஒரு மனநிலை பெற்றோர்களிடத்திலே காணப்படுகிறது. பிள்ளைகளிடத்தில் இல்லை, பெற்றோர்களிடத்தில். தான் சென்றானா, பிள்ளைக்கு பார்த்தானா, இப்போ மறைக்கல்விக்கு போனானா, எத்தனை பெற்றோர்கள் கேட்குறோம்? இன்றைக்கு இறை அறிவையோ இறைவனையோ பாவசயனம் பண்ணியாப்பா இன்றைக்கி பாவசயனம் கொடுக்குறாங்களே, எத்தனை பெற்றோர்கள் கேட்டிருப்போம்? இன்றைக்கு இறை பிரசன்னத்தை இறை அறிவை நாடாத எத்தனையோ பேர் இருக்கிற நேரத்தில் இன்னொரு குழுக்கள் ஆண்டவரை பற்றிய அறிவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் 2 பகுதிகள். நீங்கள் எந்த பகுதியில் நிற்கிறீங்க? ஒருவேளை நன்மை பயக்கும் பகுதியில் கடவுளை நான், அது வலிக்கும் தான், அது வேதனை தான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இது வலிக்கும், இது திருமுழுக்கு. காலையில் எழுந்து போனால் இன்றைக்கி ஃபுல்லாக லீவு தான், காலையில் எழுந்து போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஃபுல்லாக தூக்கம் போயிடும், ஆனால் அது வழியாக தான் இருக்கும். ஆனால் அதன் வழியாகத்தான் உனக்கு உயிர்ப்பு. அது வழிதான், வேதனை தான். இன்னொரு பக்கம் இதெல்லாம் நம்ம கண்டுக்காத விட்டோம்னா நான் கடவுளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கடவுளுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா என்னால் மற்றவற்றிற்கு நான் நேரம் கொடுக்கப்படுகிறது, சினிமா பார்க்குறதுக்கோ ஷாப்பிங்க்கோ எனக்கு டைம் கொடுக்குறது, எனக்கு டைம் நிறைய இருக்குது. ஆனால் கடவுளை சந்திப்பதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னா கடவுளுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆக இதை தான் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி ஆண்டவர் 2ஆக பிரித்து எடுத்து சொல்கிறார். நீ எதில் நிற்க போகிற? 2 பிள்ளைகள், மாமியார் மருமகள் மாமியார், நல்லவங்க யார் கெட்டவங்க யாரெல்லாம் சொல்ல. ஆனால் யார்? ஒன்று தவறாக இருக்கும், ஒன்று சரியாக இருக்கும். ஆக நீ எந்த இடத்துல நிற்க போகிற அப்படின்றது மிக மிக முக்கியமான. நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப விவேகமானவர்கள் போலவும் ரொம்ப நல்லவர்கள் போலவும் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், இவனும் திட்டக்கூடாது அவனும் திட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். இயேசு சொல்கிறார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். அப்போ என் பக்கம் இல்லைன்னா சும்மா நான் ஒரு கால் வச்சுருக்கேன், அங்கே ஒரு கால் வச்சுருக்கேன்ல. ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். ஆக என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் குறிப்பாக இந்த நாளில் என்னுடைய செயல்பாடுகள் சரியா? நான் சரியான காரியத்தான் செய்கிறேன்னா? நான் மேற்கொள்ளுகிற எல்லா நடவடிக்கைகளும் சரியா? என்னுடைய சிந்தனை சரியா? நான் வளர்த்தெடுக்கிற பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்த்தெடுக்கிறேனா? நான் சரியானவற்றை நான் முன்மாதிரியாக இருந்து கற்பிக்கிறேனா? திருமுழுக்கில் கேட்பார், நீங்கள் பெற்றோர்களே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு முன்மாதிரியாக இருப்பீர்களா? இருப்பேன், சத்தியம் பண்ணுறதீங்க. கோயிலுக்கு முன்னாடி ஏன் கோயிலில் கொடுக்குறாங்க ஞானஸ்நானம்? ஏன் வெளியில் கொடுப்பதில்லை ஞானஸ்நானம்? ஏன் கோவில் நற்கரணைக்கு முன்பாக? எனக்கு கேள்விகள் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பீர்களா? நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்களா? இருப்போம், ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம். ஞான பெற்றோரே, ஞான தந்தையரே, இவர்களுடைய பெற்றோர்கள் தங்கள் கடமை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? உதவி புரிவோம். சத்தியம் பண்ணுறோம், செய்கிறோமா? எந்த பாவமும் செய்யலை சாமி நம்ம சொல்லுவோம், செய்கிறோமா? அதே போல் இதை பற்றி நான் பேசுனதில்லை. ஒவ்வொரு திருமணமும் கோவிலில் அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருமணமும் கோவிலில் அறிவிப்பது. என்ன சொல்கிறாரு? இவர்களுக்கு இந்த ஓலை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இது முதல் ஓலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் ஃபாதரு? இத்திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தால் என்ன பண்ணால் நீங்களே வீட்டில் உட்காந்து பேசிக்கணும். அப்படியா? தடை இருந்தால் என்ன பண்ணணும்? பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா பங்கு தந்தையிடம் தெரிவிக்கப்படும் பொழுது அதை பற்றி விசாரிப்பார். யாருன்னு கூட சொல்ல மாட்டார், இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, அதனால் விசாரிப்பார். இன்றைக்கு எத்தனை திருமணங்கள் சரியான பையன் தெரிஞ்சிருக்கும், ஊரில் தெரிஞ்சிருக்கும், உறவுகளில் தெரிஞ்சிருக்கும். 1000 முறை பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை
பண்ணணும். ஆக்சுவலாக என்ன பழமொழி அது? 1000 முறை பொய் சொல்லி இல்லை, ஆனால் பொய் சொல்லி தான் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்போது ஒரு கல்யாணத்து பையன் சரியில்லை, அவன் ரொம்ப அடிக்ட், அவன் கஞ்சாவோட அடிக்ட்டு சொன்னால் என்ன? யார் பாதிக்கப்பட போகிறா? ஒரு குடும்பத்தை அழிக்க போகிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்லும் பொழுது, பீடத்துக்கு முன்னாக சொல்லும்போது எல்லாத்தையும் தலையாட்டு போகிறோம், நம்ம அமைதியாக இருக்கிறோம். கடைசியில் யார் அழிக்க போகிறது? ஒரு குடும்பம் அழிகிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஒரு குடும்பம் கெட்டு போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறேன். ஏன்னா நான் பேசுவது இல்லை. இன்றைக்கி இதெல்லாம் சொன்னால் வழி தான், வேதனை தான். ஆனால் இதுதான் திருமுழுக்கு என்கிறார் இயேசு. ஆகிய அன்புக்குரியவர்களே, செய்கிற காரியங்களில், செய்கிற செயல்பாடுகளில் தெளிவாக இருக்க வேண்டும். நான் எதை நோக்கி செய்கிறேன், யாருக்காக செய்கிறேன், நான் யார் பக்கம் நிற்கிறேன், இது நம்ம உள்வாங்கி நான் செய்கிற காரியங்கள் நான் இயேசுவோடு இருக்கிறேனா என்பதை நினைத்து பார்த்து இத்திருப்பலியிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவோடு நான் வாழ இறைவா நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபமாக ஏற்றி ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையோ இறை மகன் நமக்காய் மனிதரனா கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகள், நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதனை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, உம் வார்த்தைகளுக்கு ஏற்ப இறை வார்த்தைகளை சிந்தாமல் சிதறாமல் சிந்திக்க வைத்து இறை பாதையில் பயணிக்க வைக்கின்ற எம் பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் அவர்களையும் திருத்தொண்டர் மற்றும் அருட் சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் இறைப்பணி செய்ய தேவையான ஆற்றலும் சக்தியும் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் திரு அவை மண்ணுலகில் எரியும் சுடராக துலங்கி நற்செய்திக்கு துணிவுடன் சான்று பகரும் இடமாகவும், மதம், மொழி, இனம், கலாச்சாரத்தை தாண்டி அனைவரோடும் உரையாடும் தலமாகவும் அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் அரசியல் தலம் நீதி, அமைதி, சமத்துவம், மனித நேயத்திற்கான தலமாக அமையவும், தங்கள் உள்ளத்தில் எம் நாட்டை குறித்த தாகத்தை எம் இளைஞர் இளம்பெண்களிடம் ஏற்படுத்தவும்
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பம், தோல்வி, பிரிவினை, ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை போன்ற நெருப்பினால் அன்றாடம் சுட்டரிக்கப்படும் என் சகோதர சகோதரிகளுக்கு மனதிடம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் இதய அன்பினால் ஊந்தப்படும் நாங்கள் உம்மை எங்கள் சகோதர சகோதரிகளில் அடையாளம் காணவும், எங்கள் வாழ்வை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளவும், எங்கள் நிலைப்பாடுகளில் துணிந்து நிற்கவும் திடமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித சவேரியார் அன்பிய மக்களையும் மற்றும் எம் பங்கு மக்களுக்காக மன்றாடுகிறோம். இறைவனின் குரலை அறிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக பக்தியும், இறைவார்த்தையின் வழி நடந்து கொள்ள வேண்டிய ஞானத்தையும் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் பாசத்தோடும் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி அல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அளித்தார். நிலை வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வேளல் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமரளவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விருந்து கழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா, நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, விரைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, விரைவினில்
உறவுகள் மலர்ந்திடவே தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீலை நாடும் ஆண்களைப் போல என் நெஞ்சம் உன்னதம் தேடுதே. நீரினை நாடும் ஆண்களைப் போல என் நெஞ்சம் உன்னதம் தேடுதே. நீதியின் கதிரேவா ஏடில்லா திருவேவா இழப்பதில் இன்பம் கண்டிடவே இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே இழப்பதில் இன்பம் கண்டிடவே இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வாழும் பார்க்கும் பூமியைப் போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வாழும் பார்க்கும் பூமியைப் போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா அன்பின் மழையே வா நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே விரைவினில் உறவுகள் மலர்ந்திடவே நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே விரைவினில் உறவுகள் மலர்ந்திடவே தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவர் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
விண்முடிகள் தாங்கி நிற்கும் விண்ணரசி தாயே, வேண்டும் வரம் தந்திடுவார் விண்ணேற்பு தாழியே. விண்மொழிகள் தாங்கி நிற்கும் விண்ணரசி தாயே, வேண்டும் வரம் தந்திடுவார் விண்ணேற்பு தாழியே. காற்றலைகள் தினந்தோறும் உன் புகழை தான் பாடுகின்றன. காற்றலைகள் தினந்தோறும் உன் புகழை தான் பாடுகின்றன. அலையலையாய் நாடி வரும் மக்கள் வெள்ளம் உன் பாதம் சேருகின்றன. அலையலையாய் நாடி வரும் மக்கள் வெள்ளம் உன் பாதம் சேருகின்றன. விண்மொழிகள் தாங்கி நிற்கும் விண்ணரசி தாயே, வேண்டும் வரம் தந்திடுவாய் விண்ணேற்பு தாழியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.